வாழ்க நலமுடன் யாவரும். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? அவல் கேசரி. அவல் 1 கப்பு, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, முந்திரி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். நம்ம முந்திரி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் என்ன பண்ணணும், நம்ம அவலை போட்டுட்டு வறுக்கணும். அவலை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கணும். தண்ணி 1 கப்பு ஊற்றிட்டு, இந்த கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதித்து வரும்போது நாட்டு சர்க்கரையை இப்படி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி வைக்கணும். 2 நிமிஷத்தில் அந்த என்ன ஆகும்னா நல்லா கொஞ்சம் மெல்ட்டாகி சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக பாகு வந்தால் போதும், ரொம்பலாம் பாகு வர வேண்டாம். பாகு வந்துருச்சு. இப்போ அந்த நேரத்தில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அவலை நம்ம அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு கிண்டிடணும். இது ஹெல்த்து குழந்தைங்களுக்கு ரொம்ப, ஏன்னா நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம் இல்லையா. அவல், முந்திரி, நெய் நல்லா கிண்டி வரணும். இதுக்கு ஒரு பக்கம் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அளவு நெய் சேர்த்துக்கணும். நம்ம கேசரி மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். சூப்பரான அவல் கேசரி ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நெய்யும் அந்த சர்க்கரை அளவு மட்டும் குறைச்சி போட்டுக்கோங்க, தேவையான அளவு. சூப்பராக இருக்கும். ஈஸியாக 5 நிமிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அவல் கேசரி கலர் சேர்க்கவே வேண்டாம். நம்ம சர்க்கரையிலே அந்த கலர்ஸே போதும் நம்மளுக்கு. வாழ்க நலமுடன் யாவரும். நெல்லை சைவ சமையல்.